இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. ஆபீஸ் முன்னாடி ஒருத்தர் காரை நிப்பாட்ட போறாரு. அப்போ இந்த செக்யூரிட்டி வந்து இங்க காரை நிப்பாட்டாதீங்கன்னு சொல்றாரு. உடனே கார்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் இங்கதான் காரை நிப்பாட்டுவேன்னு சொல்றாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, என்னுடைய முதலாளி இங்க யாரையுமே காரை நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, நீங்க எடுத்துட்டு போய் காரை அங்க பார்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு கோவத்துல அந்த செக்யூரிட்டிய பலார்னு கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீ காரை எடுக்கலன்னா உன்னோட காரை நான் கல்ல தூக்கி போட்டு ஓடப்பன்னு சொல்றாரு. அதை பார்த்த உடனே இந்த ஆளு, என்னோட காரையை நீ உடைப்பியா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு மேல இவருடைய முதலாளிய போய் மீட் பண்றாரு. நீ எல்லாம் என்ன கம்பெனி நடத்துற, உன்னுடைய செக்யூரிட்டி என்ன ரொம்பவே கேவலப்படுத்திட்டான், இனிமே எந்த ஒரு பொருளும் உங்ககிட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே இந்த ஓனர், கொஞ்சம் கோபப்படாமல் உட்காருங்க, நான் அந்த செக்யூரிட்டிய மேல வர சொல்றேன்னு சொல்றாரு. உடனே செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி மேலே வர சொல்றாரு. செக்யூரிட்டி மேல வந்ததுக்கு அப்புறம், ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படிதான் நீ நடந்துப்பியா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவர் மிகப்பெரிய வைபின்னு சொல்றாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, நீங்க காலையில என்கிட்ட என்ன சொன்னீங்க, ஆபீஸ் முன்னாடி யாரையுமே காரை நிப்பாட்டாம பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்க. உடனே நான், எல்லாருமே வைப்பியா வராங்க, அவங்க காரை இங்க தான் பார்க் பண்றாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்க யாருடைய காரா இருந்தாலும் இங்க நிப்பாட்ட கூடாது, அப்படி நிப்பாட்டுனா உன்னுடைய வேலை போய்விடும்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது தானே நான் செய்தேன், இப்ப எதுக்காக என்ன திட்டுறீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த கம்பெனி ஓனர், அதெல்லாம் சரிதான், ஆனா அவரு மிகப்பெரிய கஸ்டமர், ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. உடனே அந்த விஐபியும், இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியுதாடா கிழவா, ஒழுங்கா மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேள்டான்னு சொல்றாரு. அதுக்கு இந்த செக்யூரிட்டி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, கொடுத்த வேலையை சரியா செஞ்சது நான், என் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, பணத்துக்காக உங்ககிட்ட நான் இந்த மாதிரி அடிமையா வேலை செய்ய மாட்டேன், அப்படி மன்னிப்பு கேட்டாதான் இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னா, அப்படி ஒரு வேலையே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி அங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த செக்யூரிட்டி செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.